யார்கிட்டயுமே எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது பிரச்சனையாக தான் வந்து முடியும். நமக்கு தேவை ஒரு ஜாப், அதை நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம கூட படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு வந்திருக்காது. அடுத்த வருஷமும் அதே மாதிரி நடக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க நம்மளை விட்டு இவங்க நம்மளை வேலைக்கு போயிட்டாங்க, நம்ம இன்னும் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிவ் அப்பும் ஆகக்கூடாது. அதே டைம் அவங்கள பார்த்து நம்ம பொறாமையும் படக்கூடாது. நமக்கு தேவை ஒரு ஜாப். எனக்கு குரூப் 2 வேணும்னா நான் அடுத்த குரூப் 2 ட்ரை பண்ணுவேன், இந்த குரூப் 2க்கு உட்காந்து படிப்பேன், அப்படி தான் நம்ம நினைக்கணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து நம்ம பாதையை உருவாக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கான பாதையை நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்மளுக்கு உள்ளார்ந்து நமக்குள்ள பேஷன் இருக்கணும். நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆவேன், டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு உள்ளார்ந்து ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா அந்த பேஷன் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக வெளியே கொண்டு வரும், ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். படிக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து நம்ம வரும்போது டிஎன்பிஎஸ்சி வாழும் முன்னாடி நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த சந்தோஷம் வேறு எதுலையுமே இருக்காது. அதனால் எல்லாமே கன்சிஸ்டன்சியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. கண்டிப்பாக எல்லாரும் வெற்றி பெறுவீங்க. இது மாதிரியான டிஎன்பிஎஸ்சி தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டடி வித் சௌமியா